வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து மார்கழி 11வது நாள். இன்னைக்கு என்ன பிரசாதம் பார்க்க போறோம்னா, கோதுமை ரவையில நம்ம ஒரு பொங்கல் தான் பண்ண போறோம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து 1 கப்பு கோதுமை ரவை, 2 டேபிள் ஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு. இது ரெண்டுத்தையும் லைட்டா கலர் மாற அந்த பாசிப்பருப்பு வந்து கலர் மாறணும். ஸோ அந்த அளவுக்கு வறுத்துட்டு 1 கப்பு கோதுமை ரவைக்கு வந்து ஒரு 3 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுக்கணும். முதல்ல நம்ம வந்து வறுத்து வேக வச்சிருவோம். கோதுமை ரவையும் பாசிப்பருப்பும் இந்த அளவுக்கு பாருங்க, தெரியும் உங்களுக்கு, கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி லைட்டா வறுத்துக்கணும். ஸோ இப்போ வந்து 1 கப்பு கோதுமை ரவை எடுத்துருக்கோமா, ஒரு 3 கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா பாசிப்பருப்பும் எடுத்துருக்கோம், அதுவும் சேர்த்து வேகணும். எந்த அளவில் எடுத்துக்கிறீங்களோ அதே அளவில் தண்ணி எடுத்துக்கணும், அவ்வளோதான். இப்போ இது வேகட்டும். இப்போ அதுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கேன்னா, 1 கப்பு கோதுமை ரவை எடுத்துருக்கோமா, அதுக்கு வந்து ஒரு 1.5 கப்பு வந்து வெல்லம் வந்து கரையை விட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்க, வெல்லம் ரெடியாக இருக்குது. அதே மாதிரி முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து போட போகிறோம். ஏலக்காய், ஜாதிக்காய், அப்புறம் கிராம்பு 3த்தையும் சேர்த்து நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் பச்சை கற்பூரம் சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 விசில் விட்டாச்சு. பாருங்க, நல்லா வெந்திருக்கும். நல்லா வெந்திருக்கு பாருங்க. இப்போ வந்து வெள்ளை கரைசலை சேர்த்துக்கலாம். நாம இதெல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு கொதி வரணும். இது கூடவே வந்து நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, ஏலக்காய், ஜாதிக்காய், கிராம்பு, அப்புறம் பச்சை கற்பூரம் சேர்த்த பொடியை அப்படியே சேர்த்துருவோம். அவ்வளோதான். சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டு கலரும் போது அது ஒரு வாசனையாக இருக்கும். முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம். அதுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். முந்திரி பருப்பு சேர்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா காலங்கத்தால நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதனால தான் பெருசாகவும் பெரிய கோலமும் போட முடியாமல் சின்னதாக அப்படியே டக்குன்னு ஒரு கோலத்தை போட்டுட்டு வந்தாச்சு. அதனால சிம்பிளாக ஒரு பிரசாதமும் இங்கே பண்ணி முடிச்சாச்சு. நாம நல்ல மழை பெய்யுது இங்கே சென்னையில். நல்லா வறுபட்டுருக்கு. எடுத்துருவோம். அவ்வளோதான், நம்மளுடைய வீட் ரவா பொங்கல் வந்து ரெடி. ஸ்வீட் பொங்கல் ரெடி. இன்னைக்கு பிரசாதம் வந்து வீட் ரவா பொங்கல் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நாளைக்கு இன்னொரு பிரசாதத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன்.